உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு 100 கிராம் துவரம் பருப்பு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோக்கு 100 கிராம் அதுக்கு துவரம் பருப்பு இப்போ வறுக்கிறேன். நல்ல இது வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அதே 100 கிராமுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக செவந்தா போதும். அதையும் ஒரு தட்டில் இப்படி சேர்த்துப்போம். இப்போ அதே 100 கிராமுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்க்கும் போது குழம்பு வந்து திக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால அதை சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்தது இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வறுக்கலை அப்படின்னா நீங்கள் காய வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரியாக இருக்கும். அந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு கூட எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக வறுத்து எடுத்துப்போம். இந்த அளவுக்கு வர மாதிரி வறுத்துக்கோங்க, சரியா இருக்கும். இதையும் இதுக்குள்ள கொட்டி ஆற வச்சுக்கணும். இப்போ நம்ம 1 கிலோ மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நான் 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். அதே நல்லா இதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ மல்லி சரியா இருக்கும். அப்போ காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால நான் 1 கிலோ மல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1.25 கிலோ சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். நான் கடலைப்பருப்பு 100 கிராம், இது அரிசி 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், மிளகு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் சோம்பு, 50 கிராம் கடுகு. இதை எல்லாம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த 1 கிலோ மிளகாத்தூளுக்கு இது எல்லாம் சரியாக இருக்கும். அது கூட ஒரு 4 மஞ்சள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சுக்கு சேர்த்துருக்கேன். சுக்கு சேர்த்து அரைக்கும் போது குழம்பு நல்லா இருக்கும். மஞ்சள் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல முருகலாக காய வச்சு இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நான் நல்லா அரைச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது எல்லா குழம்பும் வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ இது மாதிரி பெரிய இதில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு வீட்டுக்கு அப்பப்போ தேவைக்கு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அது சீக்கிரம் கெட்டு போகாது, தண்ணி எல்லாம் படாமல் இருந்துச்சுன்னா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களும் இதை வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.